ஹலோ எவ்ரிஒன். அசாம் மாநிலத்துல வாக்குப்பதிவுக்கு சில வாரங்கள் மட்டுமே இருக்கும் சூழல்ல காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. அசாம்ல சிட்டிங் எம்பியும் காங்கிரசின் மூத்த தலைவருமான பிரத்யுத் அந்த கட்சியில இருந்து விலகி இருக்காரு. இது அங்க பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் தரும் நியூஸ் அப்படின்றத சொல்லலாம். தமிழ்நாடு, கேரள மாநிலங்களுடன் அசாமிலும் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளாகவே அங்கு பாஜக தான் ஆட்சியை நடந்துட்டு வருது. 2021 முதல் ஹிமந்த பிஸ்வா சர்மா முதல்வரா இருக்காரு. இந்த சூழல்ல தான் அங்க தேர்தல் நடைபெற இருக்கு. ஆட்சியை தக்க வைக்கும் முனைப்புல பாஜக களமிறங்கும் சூழல்ல 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடிக்கும் நோக்குல காங்கிரஸ் களமிறங்குது. ஆனா இப்போ வரை அசாமில் நடக்கும் சம்பவங்கள் காங்கிரசுக்கு எதிர்த்து தான் இருக்கு, மகிழ்ச்சியை தருவதா இல்லைன்றதுதான் சொல்லணும். அசாமின் சிட்டிங் எம்பி பிரத்யுத் கடந்த சில நாட்களுக்கு முன்னாலே காங்கிரஸ்ல இருந்து விலகி இருந்தாரு. இன்னைக்கு பாஜகவில் இணைஞ்சிருக்காரு. இது ஏற்கனவே சிக்கல்ல இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு மேலும் ஒரு அடி அப்படின்றதுலே சொல்லலாம். அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா, மாநில பாஜக தலைவர் திலீப் இவங்க முன்னிலையில போடோலாய் பாஜகவில் இணைஞ்சிட்டாரு. அசாமின் தற்போதைய பாஜக முதல்வரான ஹிமந்த பிஸ்வா சர்மா கூட காங்கிரஸ்ல இருந்து வந்தவர் தான் அப்படின்றது சொல்லலாம். மேலும் அசாமோட முன்னாள் காங்கிரஸ் தலைவரான பூபன் குமார் போரா இவரும் பாஜகவில் இணைந்த ஒரு மாசம் கூட ஆகாத நிலையில இப்ப பிரத்யுத் போடோலாவும் இணைஞ்சிருக்காரு. மூத்த தலைவர்கள் வரிசையாக விட்டு செல்வது பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுது அப்படின்றத சொல்லலாம். இது அசாமில் எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு. இங்கு மொத்தமே காங்கிரசுக்கு 3 எம்பிக்கள் மட்டுமே இருந்த நிலையில அதுல இப்போ ஒருவரை காங்கிரஸ் இழந்திருக்கு. அதை விட தேர்தலுக்கு சில வாரங்கள் முன்பு இது நடந்திருக்கிறது காங்கிரஸோட இமேஜ பாதிக்குது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேக்கு தனது ராஜினாமா கடிதத்தை போடோலாய் அனுப்பியிருக்காரு. அதில் மிகுந்த வருத்தத்துடன் நான் எனது அனைத்து பதவிகளையும் காங்கிரசின் அடிப்படை உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்வதாக அதுல குறிப்பிட்டிருக்காரு. விலகலுக்கான காரணம் எதுவுமே அவர் அந்த கடிதத்துல குறிப்பிடல. இருப்பினும் அசாம்ல இப்போ கௌரவ் கோகோவை முதல்வர் வேட்பாளரா காங்கிரஸ் முன்னிலைப்படுத்தும் சூழல்ல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் போடோலாய் அதிருப்தி அடைந்து இருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த உட்கட்சி முரண்பாடுகளே போடோலாய் வெளியேற காரணம் என்பதை பிரியங்கா காந்தியும் சுட்டிக்காட்டி இருக்காங்க. சட்டசபை தேர்தல்ல சீட் வழங்குவதில் ஏற்பட்ட அதிருப்தியால் போடோலாய் வெளியேறியதாக பிரியங்கா காந்தி சொல்லியிருக்காங்க. மார்கரீட்டாவின் முன்னாள் எம்எல்ஏ மற்றும் தேர்தல் அறிக்கை குழுவின் தலைவரான போடோலாய் அசாமில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய முகமாக இருந்தார். இப்போ அவர் பாஜகல ஐக்கியமாகி இருப்பது காங்கிரஸுக்கு ஒரு சிக்கலாவே பார்க்கப்படுது. அசாம பொறுத்த வரைக்கும் அங்கு மொத்தம் 126 சீட்டுகள் இருக்கு. குறைந்தது 64 சீட்டுகள் வெல்லும் கட்சியை தான் ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த தேர்தல்ல பாஜக கூட்டணி 75 இடங்களை வெற்றி பெற்றாங்க. காங்கிரஸ் கூட்டணி 50 இடங்களில் வென்றது அப்படின்றது ப்ரீவியஸ் ஹிஸ்டரி. இந்த முறை அங்கு ஒரே கட்டமாக வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. அதை தொடர்ந்து மே 6ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கு. இந்த சூழல்ல இந்த மாதிரியான மாற்றங்களும் இந்த மாதிரியான கட்சி தாவல்களும் நடந்திருக்கிறது காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவை தான் கொடுத்திருக்கு அப்படின்றது. சோ பாப்போம் அசாமோட ரிசல்ட் என்னவா இருக்க போகுதுன்னு. அடுத்த இதுல தலைவர்கள் யாராச்சும் வந்துட்டு விலகி போறதுக்கு முன்னாடி மல்லிகார்ஜுன கார்கே ஆகட்டும், பிரியங்கா ஆகட்டும், ஏதாச்சும் பேசி இந்த உட்கட்சி பூசல் எல்லாம் முடிச்சு வைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுதான்.